இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. இதற்கு கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரேஷன் கார்டுக்குள்ள லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு 7 டிஜிட் ஓடிபி உங்களுடைய ரேஷன் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய்ய கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எண் விவரங்கள்னு சொல்லிட்டு குடும்ப அட்டைதாரர் பெயர், உறுப்பினர் பெயர், அட்டை வகை எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா 4வதாக உரிமை வழங்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பொருட்கள், வழங்கப்படும் அளவு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து வேஷ்டி 2024, பொங்கல் பரிசு தொகுப்பு 2024, சேலை 2024 சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை அதற்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணல, தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உரிமை வழங்கல இந்த பொருட்களுடைய பேர் இருந்தால் வந்து நீங்கள் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பெற தகுதியானவர்கள் தான் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 1000 கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.